சுவாமி எப்போ என்ன சொல்லுவார்னா, மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படின்வார். அதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய செய்கை அதை நீங்கள் பார்த்துட்டாலே அது உங்களுக்கு ஒரு மெசேஜ். அந்த மாதிரி செய்கையை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துல தான். சுவாமி எப்பவும் போ இமயமலையில் போய் கண்ணை மூடிந்து சாப்பிடாத என்னை தியானம் பண்ணு, அப்போ தான் நான் உனக்கு அனுகிரகம் பண்ணேன்ட்டு சொன்னதே கிடையாது. சுவாமி சொன்னதெல்லாம் சிம்பிள் திங்ஸ் தான். லவ் ஆல் சர்வ் ஆல், எல்லாரையும் லவ் பண்ணாது. கஷ்டம் இல்லைன்னு சொல்லலை, ஸ்லோவாக படிப்படியாக ஈஸியாக முன்னேறலாம். நம்ம காட்டில் உட்காந்து ஓம் நம சிவாயின்னு ஒரு 5 நிமிஷம் நம்மளால் சொல்கிறதுக்குள்ள கால் வலி, மூட்டு வலி, எல்லா வலியும் வந்துடும். அதே லவ்வால் சர்வால், இன்றைக்கி எனக்கு யார் மேலேயாவது ஒரு பொறாம குணமோ இல்லைன்னா யாரையாவது நான் வெறுக்கிறனோ இம்மீடியட்டாக சுவாமி சொன்னால் நம்ம வெறுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தாட் வருதே நம்ம மேன்மேலும் முன்னேறக்கூடிய பாத் இல்லையா? அந்த காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், 1000 வருஷம் அந்த ரிஷிகள் தபஸ் பண்ணுவாளாம். சுவாமி எப்படி நேரம் வருவாராம், ஹாய் அப்படின்னு வரான், என்ன வர வேணும் கொடுத்துட்டுவார், 1 மினிட்ல எல்லாம் ஓவர். அப்படி இல்லாத பக்கத்துலேயே இருந்து நான் இப்படிலாம் பண்ணுறேன் பார்த்தியா, அது மாதிரிலாம் பண்ணு, இதை மாதிரிலாம் பண்ணி நீ என்ன மாதிரி ஆகிடு, நீ நானே ஆயிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி சிம்பிள் திங்ஸ்.